புதிதாக வந்து சேர்ந்து கொண்ட ஆள் வேஷதாரி என்று நினைக்கிறேன் சக்கரவர்த்தி. அவர் கழுத்தில் அணிந்திருப்பது அசலான ருத்ராட்ச மாலை அல்ல, போலி மணிமாலை. உங்கள் கண்ணுக்கு அத்தனை சக்தி உண்டா என்ன? பேசாமல் வாருங்கள். அது மட்டும் இல்லை என்று ஆரம்பித்தவர் என் எச்சரிக்கை ஞாபகம் வரவே மீதி வார்த்தையை சொல்லாமல் நிறுத்தி கொண்டார். பிறகு, அது மட்டும் இல்லை, நாம் புறப்பட்ட போது அவ்வளவு நீளமாக பேசியவர் பிறகு யாருடனும் எதுவும் பேசுவதில்லை. எதையாவது பேசி எங்காவது மாட்டிக்கொண்டு விடுவோமோ என்று ஜாக்கிரதையாக இருக்கிறார் சக்கரவர்த்தி. ஜங்கம்மையா கிளப்பிய சந்தேகம் என் உள்ளத்தை உறுத்த தொடங்கிவிட்டது. யோசித்துக் கொண்டே நடந்தேன். ஜங்கம்மையா திரும்பி பார்த்தார். நீங்கள் போங்கள், நான் பின்னால் தான் வந்து கொண்டிருக்கின்றேன். மனைவிகளுடன் வந்திருந்த 3 ஆண்களும் தங்கள் மூட்டைகளையும் மனைவியிடமே கொடுத்து தூக்கி வரும்படி சொல்லி தாங்கள் உல்லாசமாக நடைபோட்டுக் கொண்டிருந்தார்கள். மனைவி இருக்கையில் மூட்டையை தாங்கள் சுமப்பது கௌரவ குறைவான காரியம் என்பது அவர்கள் எண்ணம். காஞ்சி நகருக்குள் நுழைந்து கொண்டிருந்தோம். அங்கே ஒரு சமணர்கள் மடம் இருக்கிறது. விஜயநகரத்தில் ஒரு ஜைன கோவிலை கட்டிய தளபதி இருசப்பாதான் இதையும் கட்டியிருந்தார். வர்த்தமானர் கோவில் என்று சொன்னார்கள். அதற்கு பக்கத்து வீட்டின் வாசலில் 7-8 பேர் நின்றிருந்தார்கள். கணவனை இழந்த ஒரு பெண் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறக்கிறாள் என்று தெரிந்தது. வீட்டுக்குள் எட்டி பார்த்தேன். இளம் வயது பெண் ஒருத்தி வெறும் தரையில் படுத்திருந்தாள். கடைசி இழையாக மூச்சு ஓடிக்கொண்டிருந்தது. சமணர்களின் ஒரு பிரிவினர் இந்த முறையை பின்பற்றி வருகிறார்கள். உடன்கட்டை மாதிரிதான் இதுவும். ஆனால் எரியும் சிதையிலே விழுந்து உயிர் துறக்காமல் பட்டினி கிடந்து மெல்ல மெல்ல இறக்கிறார்கள். மரணம் என்பதை ஏதோ தவிர்க்க முடியாத விபத்து என்று எண்ணாமல் விரும்பி வரவேற்க வேண்டுமென்பது இவர்கள் கருத்து. முதல் சில நாட்கள் வழக்கமான உணவு, பிறகு சில நாட்களுக்கு திரவ உணவு மட்டுமே, அடுத்து சில நாட்களுக்கு சுடுநீர் மாத்திரம், கடைசியில் அதுவும் அருந்தாமல் பிராணனை விடுகிறார்கள். இந்த முறையை பண்டித மரணம் என்கிறார்கள். இப்படி உயிர் துறந்தால் மோட்சம் நிச்சயம் என்று நம்புகிறார்கள். அந்த இளம் பெண்ணின் முகத்தெளிவையும் மன உறுதியையும் எண்ணி வியந்தவாறு மேலே நடந்தபோது இன்னொரு தெருவில் பெண்கள் கோலாட்டம் விளையாடிக் கொண்டிருப்பதை கண்டேன். 14-15 வயது இருக்கும் 2 பெண்களாக ஜோடி சேர்ந்து